மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கே அமைந்திருக்கக்கூடிய 12,500 பேர் பார்ட் டைம் டீச்சர்ஸ் பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 8/1/2026 இன்னைக்கு 20ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நாங்கள் கடந்த கால போராட்டத்தில் பலதரப்பட்ட வகையில் போராட்டங்களை கையில் எடுத்தோம். அந்த வகையின் அடிப்படையில் எங்களுக்கு பணி நிரந்தரம் ஒற்றை கோரிக்கை 181 வலியுறுத்தி இந்நாள் வரைக்கும் நாங்கள் போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறோம். நேற்று பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் 20,600 ரூபாய் கொடுப்பதாக தகவல் அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த தகவல் இன்னைக்கு சட்டசபை கூடுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எங்களுக்கு ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் கொடுக்கும்படி நாங்கள் மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பலதரப்பட்ட போராட்டங்களை கையில் எடுத்து இன்னைக்கு வாழ்வா சாவா போராட்டத்தில் கடந்த கால இந்த போராட்டத்திலையும் பார்த்தசாரதி அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இப்போ நாங்கள் 8ஆம் தேதியிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிற பொங்கல் போராட்டத்தில் மதிப்பிற்குரிய கண்ணன் ஆசிரியர் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இறந்திருக்கிறார். அவர் குடும்பத்திற்கு இரங்கல் செய்தியாகவும் அவர் குடும்பத்திற்கு நிவாரண நிதியாகவும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை வழங்கும்படி நாங்கள் கைகூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஏன்னா திரும்ப பெறாதது ஒன்று உயிர் பலி. அந்த உயிர் பலியை நாங்கள் தியாகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். வாழ்வா சாவா தொடர்ச்சியான போராட்டம் கையில் எடுப்போம்னு சொல்லி நாங்கள் மீண்டுமா தொடருவோம். ஏன்னா நீங்கள் இன்னும் முழுமையான அறிவிப்பு கொடுக்கல. நாங்கள் அதுக்காக காத்துன்னு இருக்கிறோம். பொங்கல்லே நாங்கள் கருப்பு பொங்கலாக கொண்டாடணும். நீங்கள் கொடுக்குற அந்த ஒற்றை கோரிக்கை 181 தான் நாங்கள் போய் பொங்கலாக கொண்டாடணும். எங்கள் குழந்தை குட்டிங்களெல்லாம் இன்னைக்கு உடம்பு சரியில்லாத வீட்டில் படுக்கையாகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம். முதியோர்களை பார்க்க முடியல, குழந்தைங்களை பார்க்க முடியல, எங்களுக்கு மளிகை செலவு ஒரு பால் செலவு வாங்க முடியல. 12,500 வச்சு சொற்ப வருமானத்தில் இந்நாள் வரைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி 185 கொடுத்து நாங்கள் குடும்பம் நடத்தினோம். இதுக்கு மேலே எங்களால் நடத்த முடியல. இந்த விஞ்ஞான உலகத்தில் 12,500 வச்சு நாங்கள் குடும்பம் நடத்துறது சாத்தியமே இல்லை. எப்படி நாங்கள் வாயறது? ஒரு டெத்து ஆனால் கூட எங்களால் ஒரு மாலை கூட செலுத்த முடியாத அளவில் மிக வறுமையாக இருக்கிறோம், கொடுமையாக இருக்கிறோம். இன்னைக்கு கத்தி கத்தி தொண்டையும் வலிக்குது, கண்ணே வலிக்குது. அந்த நேரத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே சென்ட்ரல்லாம் அங்கங்கே எங்கெங்கயோ அவங்க இடத்துல கோயம்பேட்லையும் அங்கெங்கேயும் தங்கி ஒரு பகுதி நேரம் ஜென்ஸு கூட ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ நாங்கள் சொற்ப வருமானத்தை கொண்டு வச்சுக்கிட்டு நாங்கள் போராட்டங்களை கையில் எடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறோம். இவ்வளோ நாளாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிதி இல்லைன்னு சொன்னதுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நீதியை தரணும். இன்னைக்கு சட்டசபையில எங்களுக்கு நீதி தருவார். அது மூலயமா நாங்கள் பொங்கல் கொண்டாடணும். இனிப்போடு நாங்கள் செய்தியோடு இன்னைக்கு வீட்டுக்கு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். வாழ்வா சாவா போராட்டத்தில் போராட்ட காலத்திலேயே கண்ணன் சார் உயிர் விட்டார். அவருடைய மன அழுத்தமானது எவ்வாறு இருக்கும், அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கும், அந்த குழந்தைக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார், அவர் மனைவிக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார், எங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார். அவருடைய மனம் உளைச்சல்ல இன்னைக்கு மரணமாக இருக்கிறாரு. அதையெல்லாம் கருதி உங்களுடைய கருணை அடிப்படையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயனுடைய மகன் தவ புதல்வனே இன்னைக்கு நல்ல செய்தி நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்கள் காத்துன்னு இருக்கிறோம். அதற்காக நான் பணிந்து கேட்கிறேன். இந்த தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களும் இன்னைக்கு நல்ல செய்தி கொடுப்பாரான்னு நைட்டெல்லாம் இந்நாள் வரைக்கும் நாங்கள் பசி பிணியில் தூக்கம் இல்லை. ஆனால் இந்த வயிற்று பசிக்காக தான் இவ்வளோ நாளாக நாங்கள் போராடினோம், உங்களுக்கு அடிந்துக்கிட்டோம். ஆனால் இனிமேலும் நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்தி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக வீடு திரும்பவும் உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றி சொல்லி எங்கள் ரத்தத்தின் ரத்தமாக நாங்கள் நன்றி சொல்லி போவோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாம் செத்து போயிடுச்சாங்க. நிறைய பேர் செத்துட்டாங்க. 2000 பேர் செத்துட்டாங்க. 16,549 பேர் பணியமர்த்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுப்பீங்க, 100 நாளில் கொடுப்பீங்கன்னு நினச்சோம். 100 நாளில் கொடுப்பீங்கன்னு நாங்கள் ரொம்ப ஏக்கத்தில் தவிச்சோம். அந்த 100 நாளும் போயிடுச்சு, வருஷமும் போயிடுச்சு, 3 வருஷம் போயிடுச்சு, 4 வருஷம் போயிடுச்சு, 4.5 வருஷம் போயிடுச்சு. அதனால தான் மிக கடுமையான போராட்டங்கள், சிறைநெருப்பு போராட்டங்களை விட மிகப்பெரிய ஒரு போராட்ட வாழ்வா சாவா போராட்ட கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா கடைசி காலங்களும் கடைசி, வருஷங்களும் கடைசி, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியும் கடைசி ஆயிடுமோன்னு ஒரு பயத்துல தான் இத்தனை போராட்டங்களை நாங்கள் கையில் எடுத்தோன்னு சொல்லி உங்க பார்வைக்கு நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம். இதுக்கு மேல நீங்க இன்னைக்கு நல்ல ஒரு செய்தி கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துனுங்கிறோம். ஐயா, இந்த செய்தியின் மூலமாக தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னன்னா
நாங்கள் வந்து சம்பளமே 12,500 வாங்கிக்கிறோம். 10,000 தான் சம்பளம், 2,500 நீங்கள் கருணை ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறீங்க. அதுவும் எங்களுக்கு வர்றதுன்றது வந்து 10 நாள் கழிச்சு வருது. மாசமானா அந்த 10,000 வாங்குறதுக்கு சிஓ ஆஃபீஸில் நாங்கள் நிறையா நடக்கிறோம். 2,500 வாங்குறதுக்கு 10 நாள் ஆகுது. அதுக்கு போய் அந்த யார் பொறுப்பாளர்களோ அந்த பொறுப்பாளர்களை போய் கேட்டு கெஞ்சி வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அந்த மாதம் முதல் தேதியிலே நாங்கள் அனுபவிக்க முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டிலே கூட யாருன்னா பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சடங்கு செய்யறதுக்கு எங்களால் முடியல. ஐயா கடன் வாங்கி செய்து மன உளைச்சலாகி நாங்கள் எல்லாரும் ஒரு கண்ணியத்துக்காக சுயமரியாதைக்காக நம்ம ஆசிரியர் ஆட்சியான்னு சொல்லி தன் தன்மானத்தை விட்டு கொடுக்காத நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அந்த மன உளைச்சல் தாங்காம தான் கண்ணன் ஆசிரியர் இறந்திருக்கிறார். தயவு செய்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பகுதி நேர ஆசிரியர் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்வாசாவா ஊடகத்தின் மூலமாக இந்த வாழ்வாசாவா போராட்டத்தில் கலந்து கொண்ட கண்ணன் சாருக்கும் நீங்கள் நிதி வழங்கணும். அவர் குடும்பத்திற்கு பரிதாபமாக இழந்திருக்கிறாரு. அந்த அம்மா அழுதுன்னு கிடக்குறாங்க. நாங்கள் தான் தினம் செத்து போய்க்கிறோம். அவங்க உண்மையாகவே தினம் அழுவாங்கன்ற அந்த சாபத்திற்கு ஆளாகாமல் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் இன்னைக்கு வந்து சட்டசபையில் எதிர்பார்த்துனுக்கிறோம், ஆவலாக எதிர்பார்த்துனுங்க. எல்லாம் ஓடி வராங்க, கதி கலங்கி ஓடி வரோம். இந்நாளாக இருக்க கதி கலங்கி இருந்தோம். இன்னைக்கு உங்களுடைய செய்திக்காக காத்துனுக்கிறோம், இந்த இனிப்பு செய்திக்காக. அதாவது ஒரு பிரசவ வலின்னா எப்படி வலியிலேயே மிகப்பெரிய ஒரு வலி என்னன்னா பிரசவ வலி. அந்த வலியிலேருந்து மீண்டும் குழந்தை பிறந்தா என் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை ஓடி போய் பார்ப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு வழியில நாங்கள் நின்றுன்னு இருக்கிறோம். அந்த செய்தி ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப ஏங்கின்னு இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் காத்துன்னு கிடக்கிறோம். உடனடியாக எங்களுடைய 181 கோரிக்கை நிறைவேற்றுங்க. பேசிக் சம்பளம் கூட இல்லாத நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். சொற்ப வருமானத்தில் ஆளுங்கிறோம். உடனடியாக நீங்கள் அறிவிக்கணும். ஒருவேளை எங்களுக்கு நல்ல செய்தி வரவில்லை என்றால் மீண்டும் வாழ்வாசாவா போராட்டம் வன்மையாக கண்டித்து நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்கிறேன். நன்றி.